Hello my dear students. இப்போ நம்ம யூனிட் 6 retirement of a partner பார்த்துட்டு இருக்கோம். அதில் adjustment for goodwill illustration பார்த்தோம். இப்போ sum number 12 13 டிஸ்கஸ் பண்ணலாம். 12ல ராஜன் சுமன் ஜெகன் வே பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்கு 4:3:2ன்னு. இதில் சுமன் ரிட்டையர்ட் ஆகிறாரு. குட்வில் ஆஃப் த firm on the date of retirement was valued at 45,000. இது fluctuating capital method ஃபாலோ பண்றாங்க. ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்கு. நம்ம முதல்லயே சொன்னோம் ரிட்டையர்மெண்ட் சாப்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சுமன் ரிட்டையர்ட், நிர்மல் ரிட்டையர்ஸ் அப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனால் குட்வில்ல வேல்யூ பண்ணணும். குட்வில்க்கு ஜேர்னல் கேட்குறாங்கன்னா 2 மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு மெத்தட்ல குட்வில் வாஸ் வேல்யூட் அட் அப்படி கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்களுடைய கேபிட்டலை கிரெடிட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொன்று எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணும்போது எல்லா பார்ட்னர்ஸ் கேபிட்டலையும் டெபிட் பண்ணி குட்வில்லை கிரெடிட் பண்ணணும்னு பார்த்தோம். சரியா? இப்போ இந்த 12th சம்ல ஃபர்ஸ்ட் மெத்தட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப்னு இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுல கொடுத்திருக்கிறது ராஜன் சுமன் ஜெகன் 3 பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்கு. நம்ம எப்பயும் ஓல்டு ரேஷியோன்னு எழுதிட்டு ஓல்டு ஷேர்னு எழுதுவோம். 4 + 3 + 2 9. ஸோ 4/9 3/9 2/9 எழுதிட்டோம். இதுல யார் ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ அவங்கள அண்டர் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இதுல என்ன கொடுத்திருக்கு, குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொடுத்திருக்கு. ஃபர்ம் 45,000னா முதல்ல என்ன பண்ணணும், ரிட்டையர் ஆகிற பார்ட்னருடைய ஷேர் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ 45,000 இன்டூ ரிட்டையரிங் பார்ட்னர் 3/9 அவரோட ஷேர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சுமனுடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவுன்னா 15,000. இந்த 15,000 தான் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் ராஜனுக்கும் ஜெகனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து இவருக்கு கொடுக்கற மாதிரி, ஆனா கேஷா கொடுக்காம கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். அப்ப இந்த 15,000 முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணணும். நமக்கு யூஸ்வலா ஃபர்ஸ்ட் மெத்தட் கெய்னிங் ரேஷியோ, செகண்ட் மெத்தட் ஓல்டு ரேஷியோன்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கெய்னிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், செகண்ட் ஓல்டு ரேஷியோல. ஆனா இதுல கெயினை பத்தி எதுவும் சொல்லல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு ரேஷியோவை தான் கெய்னிங் ரேஷியோன்னு சொல்லணும். இந்த ஓல்டு ரேஷியோல பாத்தீங்கன்னா 3 பேருக்கு இருக்கும். இப்ப ஆக்சுவலி கெயின் யாருக்கு, சுமன் ரிட்டையர்ட் ஆனா ராஜனும் ஜெகனும் தான் கெயின் ஆக போறாங்க. ஸோ கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு தான் நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், சுமன் ரிட்டையர்ட் ஆனா சுமனுடைய ஷேரை மட்டும் விட்டுறணும். அப்ப சுமனோட ஷேரை விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, 4:2 இருக்கு. 4:2 தான் கெய்னிங் ரேஷியோ. அப்போ 4:2 சிம்பிளிஃபை பண்ணலாமான்னா பண்ணலாம். பண்ணிட்டு 2:1. இந்த 2:1ல தான் நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். ஜேர்னல் என்ன, கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டெபிட். நம்ம முதல்லயே சொன்னோம், யாரோட கேபிட்டலை டெபிட் பண்றோமோ அவங்க கேபிட்டல் குறைஞ்சிரும். ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்றோம்னா அவரோட கேபிட்டல் கூடிடும். இப்போ ரிட்டையர் ஆகிறவருக்கு இவங்க 2 பேரும் கொடுத்து அனுப்பணும். இது நாள் வரைக்கும் அவரும் கஷ்டப்பட்டு தானே, இந்த 3 பேரும் சேர்ந்து தானே குட்வில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் வெளியில போகும் பொழுது இவங்க 2 பேரும் இவருக்கு கெய்னிங் ரேஷியோல கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ இங்க எவ்வளவு கேபிட்டல் கண்டுபிடிச்சோம், இவரோட ஷேர் 15,000. அந்த 15,000 2:1ல பிரிக்கணும். 15,000 into 2/3, 15,000 into 1/3 போட்டோம்னா 10,000 15,000 வரும். புரிஞ்சிருச்சா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 2 மெத்தட்னு சொன்னோம். குட்வில் இஸ் வேல்யூட் அட் அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது ரிட்டையர் ஆக போற பார்ட்னருக்கு கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டலையும் அட்ஜஸ்ட் பண்றோம். ரிட்டையர்ட் ஆகிறவருடைய கேபிட்டல் கூடணும், கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் குறையணும். அப்ப ராஜன்ஸ் கேபிட்டல் டெபிட், ஜெகன்ஸ் கேபிட்டல் 2 சுமன்ஸ் கேபிட்டல். இவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. முதல்ல என்ன பண்ணணும், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொடுத்திருந்தா சுமனோட ஷேரை மட்டும்தான் அவங்க கொடுத்து அனுப்பணும். ஸோ அவனுடைய ஷேர் எவ்வளவுன்னு பார்த்து இந்த அமௌண்ட்டை 2 பேருக்கும் ஷேர் பண்ணணும். 2 பேருக்கும் என்ன ரேஷியோல ஷேர் பண்ணணும், கெய்னிங் ரேஷியோ. ஆனா எவ்வளவு கெயின் எதுவுமே சொல்லல. 2 பேரும் எப்படி ஈக்குவலா கெயின் ஆகுறாங்களா, என்ன ரேஷியோ ஒன்னும் சொல்லல. நத்திங் இஸ் மென்ஷன்ட் அபவுட் நியூ ஷேர் ஆர் கெய்னிங்.
ரெண்டுமே சொல்லல, கெய்னிங் ஷேரிங் ரேஷியோவும் சொல்லல, அல்லது நியூ ரேஷியோ நியூ ஷேரிங் சொல்லல. அதனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், பார்ட்னர்ஸ் கெயின் இன் ஓல்டு ரேஷியோன்னு. ஓல்டு ரேஷியோ என்ன, 4:3:2. இதுல சுமன் ரிட்டையர் ஆகிறாருன்னா இதை விட்டுருங்க, இதை விட்டுட்டு 4:2ன்னு ஓல்டு ரேஷியோவை நம்ம எடுத்துக்கணும். 4:2வையும் சிம்பிளிஃபை பண்ணி 2:1ன்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் 13th சம்ல பாலு, சந்துரு, நிர்மல் ஆர் பார்ட்னர்ஸ். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்கு. நிர்மல் ரிட்டையர் ஆகிறாரு. ஆன் த டேட் ஆஃப் நிர்மல்ஸ் ரிட்டையர்மெண்ட் குட்வில் எவ்வளவுனா 60,000 சொல்றாங்க. குட்வில் வந்து ஃபர்மோட குட்வில் 60,000. இப்போ நமக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்கு. ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில்னா என்ன ஜேர்னல், ரைட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் குட்வில் ஃபுல்லாவையும் ரைட் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு இருந்தா என்ன செய்யணும், குட்வில்ங்கிறது ஒரு அசெட். இப்போ அதை கேன்சல் பண்ணணும்னா கிவ் அ கிரெடிட் டுவர்ட், டெபிட் இருக்கும் குட்வில் எப்பயும். இப்போ குட்வில்ல கிரெடிட் பண்ணிடுங்க. எல்லா பார்ட்னர்ஸ் கேபிட்டலையும் நீங்க டெபிட் பண்ணணும் இந்த மெத்தட்ல. இதுல 3 பேரும் சேர்ந்து இன்க்ளூடிங் ரிட்டையரிங் பார்ட்னர் 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ரைட் ஆஃப் பண்றாங்க. அதனால ஜேர்னல் என்னன்னா பாலுஸ் கேபிட்டல் டெபிட், சந்துருஸ் கேபிட்டல் டெபிட், நிர்மல்ஸ் கேபிட்டல் டெபிட் டு குட்வில். எவ்வளவு குட்வில் 60,000. என்ன ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ. ஸோ ஓல்டு ரேஷியோ 5:3:2. இதுல அப்படியே நம்ம கொடுத்துட வேண்டியதான். அதாவது 60,000 into 5:3:2னா 5/10. 5 + 3 + 2. அடுத்து 60,000 into 3/10, 60,000 into 2/10 போட்டோம்னா இப்படி வந்துடும். இப்போ குட்வில்ல ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரே ஒரு ஜேர்னல் தான். அடுத்தது ஒருவேளை half of the amount பி கேட்டிருக்கு, ரைட் ஆஃப் half of the existing goodwill. அப்ப நமக்கு ஜேர்னல் மாறாது, இதே ஜேர்னல் தான். அமௌண்ட் மட்டும் half, 30,000னா 15,000, 18,000னா 9,000, 12,000னா 6,000, இங்க 60,000, இங்க 30,000, அவ்வளவுதான். சோ நமக்கு எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ரைட் ஆஃப் பண்றாங்கன்னு கொடுத்தா ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு குட்வில்னு எழுதணும். குட்வில் வந்து அசெட், குட்வில் இஸ் an assets. assets வந்து ஆல்வேஸ் ஷோ டெபிட் பேலன்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா கிவ் அ கிரெடிட். அப்போ குட்வில்ல கிரெடிட் பண்ணணும். எதை டெபிட் பண்ணணும், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். நியூ பார்ட்னர் இன்க்ளூடிங் அவரும் சேர்ந்து இந்த குட்வில்ல கேன்சல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேரோட கேபிட்டலையும் டெபிட் பண்ணணும். அதாவது 3 பேரோட கேபிட்டலும் குறைஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.